சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். முத்தாயத்தில் நனைந்திட சுகமே தரையில மீனாய் கிடக்கிறேன் நானாய் நீ எங்கே போனாய் சரிகிறேன் தானாய் தாங்கவா தூணாய் என் வாழ்வாயானாய். டேய், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்ன வாசலையே பாத்துட்டு இருக்க? என்ன நேத்து வீக்கே கொடுத்த ஷாக்ல இருந்து இன்னும் மீண்டு வரலையா? அவர்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கியோ? ஹே, யார் அவர் வரான்னு பாத்துட்டு இருக்காது. பிகேக்கெல்லாம் பயந்தா வேலைக்கு ஆகாது. புதுசா ஜாயின் பண்ணிருக்க ஜனனிய இன்னும் காணோம். அதான் அவ வராளான்னு பாத்துட்டு இருக்கேன். பாத்து கண்ணு பூத்துற போது. எங்களெல்லாம் பார்த்து ஆள தெரியல உனக்கு? ஹே ஸ்டூபிட் கேர்ள், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. இந்த ஸ்கைலைன் கம்பெனியோட சீனியர் ஸ்டாஃப்ன்ற முறையில புதுசா வந்த ஜூனியரை ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு எல்லா வேலையும் முறைப்படி கத்து கொடுக்கணும்ல, அதுக்காக தான் பாத்துட்டு இருக்கேன். உன் இன்டென்ஷன் என்னன்னு நான் நேத்தே பாத்துட்டேன். அதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. நீ மூடிட்டு வந்து வேலையை பாரு. உனக்கு பொறாம. ஹாய் மகன்யா, வீக்கெண்ட் வரலையா? என்ன புதுசா அக்கறை? நத்திங் ஜெசி, ஜஸ்ட் கியூரியாசிட்டி. உன் கியூரியாசிட்டிய வீக்கே வந்தது சொல்றேன். ஓகே. இது உனக்கு தேவையா? இல்ல, எங்க வரான்னு தெரிஞ்சா கொஞ்சம் சேஃப்டியா வேலை பார்க்கலாம்ல, அதுக்காக தான். ஓ, ஜனனிய வேற காணோம். ஏய், என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? வேலை பாருங்க. ஏய், நீ என்ன பாத்துட்டு இருக்க? எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு, வேலை பாரு. ஐயோ, உனக்கு ஜெத்தான். நீ முதல்ல உன் வேலையை பாரு. நான் நல்லா பாத்துக்கிறேன். ஹாய் ஜனனி, குட் மார்னிங். சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? எப்படி வந்தீங்க? டேய் போதும்டா. சொல்லுங்க. இன்னைக்கு எங்க வீட்ல ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு. அதான் பெர்மிஷன் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஓ, ஏங்க அத சொல்ல ஆபீஸ் வரைக்கும் வரணுமா? ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிக்க கூடாது? நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன ஜனனி, வர்க் பண்ணாம என்ன பேசிட்டு இருக்கீங்க? மஹானியா, வீட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். அதான் பெர்மிஷன் போடலான்னு வந்தேன். வந்த 2வது நாளே பெர்மிஷனா? சான்ஸே இல்ல. ஏன்னா இன்னும் வீக்கே வரல. அவர் வந்து பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு எப்படியும் லேட் ஆகும். சோ நீங்க போய் உங்க வர்க் பாருங்க. மஹானியா ப்ளீஸ், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன், நான் போயே ஆகணும். நோ வே ஜனனி, உங்க வீக்கே இல்லாம எதுவுமே நடக்காது. போய் உங்க வர்க் பாருங்க. ஜனனி, நான் பாத்துக்கிறேன். ஃப்ரீயா விடுங்க. எஸ் வீக்கே. ஓ ஓகே, யா ஐல் டேக் இட். வீக்கேக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூ இருக்கா, அவர் வர எப்படி லேட் ஆகும். அப்ப நான் போயிட்டு வந்துடுறேன். அது எனக்கு தெரியாது. ரொம்ப அர்ஜென்ட்டா நீங்க வீக்கேக்கே கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஜனனி, வீட்ல வேற இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்றீங்க. வீக்கே வரதுக்கும் லேட் ஆகும். நீங்க என்ன பண்றீங்க? அவருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதுக்கு பதிலா ஒரு மெசேஜ் போட்டுருங்க. அந்த மெசேஜ் அவர் பார்த்து ரிப்ளை பண்ணாருன்னா நீங்க அதை பார்க்காதீங்க. மத்ததெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். பரவாயில்லையா? ஐயோ ஜனனி, என்ன கேள்வி இது? நீங்க கிளம்புங்க. வீக்கெண்ட்ல இங்க எல்லாமே நான் தான். நீங்க கிளம்புங்க ஜனனி, நம்ம வீட்டு ஃபங்க்ஷனை போய் பாருங்க. ஐயோ ஜனனி, நீங்க என்ன எனக்கு கால் வலிக்கு ஜனனி, கிளம்புங்க. சரிங்க, போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க ஜனனி, பாத்து. ஜனனி, மிஸ் யூ. We miss you. Miss you. தேவா, இந்தா வலிது, தொடச்சுக்க. டேய்,
என்ன ஏன்டா பாக்குறீங்க? வேலை பாருங்கடா. உனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டு எனக்கு ஆல்ரெடி வேலை பாரு. பரவாயில்ல நந்தினி, இப்ப என்ன ஆயிடுச்சு? பரவாயில்ல, பாத்துக்கலாம்பா. ஜனனி இங்க வந்துட்டா? ஜனனி நேரம் கோயிலுக்கு வரேன்னு இங்க வந்துட்டேன். அக்கா ஆபீஸ்க்கு இன்னைக்கு அந்த வீக்கே வரல, ஏதோ உடம்பு சரியில்லையா. நல்லதா போச்சுன்னு நான் கொல்லிக்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த ஆளுக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன், அவன் பார்த்தானா இல்லையான்னு கூட நான் பார்க்கல. கடவுளை பார்த்துதான் இந்த விராட் கோயிலையே படுக்க போட்டிருக்கான். ஏய், நீ என்னடி விராட் கோலின்னு அவர் நெசப்பேர் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? அந்த ஆளு கேட்டா எவ்வளவு வருத்தப்படுவாரு. ஏற்கனவே பாவம் அவர் ஆர்சிபி கப்படிக்க முடியலன்னு தொடர் வருத்தத்துல இருக்காரு. நீ அவர் பேரை கொண்டு போய் கண்ட கழுசடைக்கு வச்சு அழைச்சுக்கு இருக்க. சும்மா வீக்கே நாளை போதும். ஏ என்ன கருமமோ, அவனையேக்கா நாளைக்கணும், விடுங்க. ஜனனி, உசீலையெல்லாம் நான் முன்னாடி அமிச்சிட்டேன், அங்கன போய் மாத்திக்கலாம். பரவாயில்லக்கா, இதுவே எனக்கு ஓகே தான், பாத்துக்கலாம். ஹலோ ஹலோ சார், இப்போ கேக்குதா? நல்லா கேக்குமே, வீட்டுக்குள்ள தான் சிக்னல் சரியா கிடைக்காது. ஹலோ, என்னாச்சு? இரு, நான் போய் பேசிட்டு வரேன். அண்ணா அண்ணா என்னடா இது சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. பண்ண வரோம் பண்ணு சார் இப்போ கேக்குதா? என்ன சார் உங்களோட ரோதனையா போச்சு? வீட்டுக்கு வெளியில தான் நிக்கிறேன். ஹலோ டேய் இந்தாடா டேய். ஆ என்ன போனு வராத போனுக்கு என்னமோ சிக்னல் செக் பண்ணிக்கிட்டு இருக்கா? ஹலோ ஹலோன்ட்டு என்ன? உனக்கு சிக்னல் வீட்லயும் கிடைக்காது காட்டுலயும் கிடைக்காதுடா. என்ன காட்டுல வாங்கினதெல்லாம் மறந்து போச்சா உனக்கு? என்னடா சார், தட் வாஸ் a great stomach punch சார். டேய் சே டேய் போடாங்கிட்டு. என்ன வேவு பார்க்க அனுப்புனாரா உங்களை? போங்கடா உள்ள போங்கடா. டேய் வாழை கூட்டு போடா. ஒன்றும் இல்லை சார், உள்ள ஒன்றும் இல்லை. வாடா, ஒரு வாடா. பேட் வைப்பு, அதான் சிக்னல்ல கிராஸ் ஆயிட்டு. ஆ முடிச்சிடலாம். கிளம்பலாம், அங்கன போய் ஏறிடலாம். போடுறேன். ஆ வாங்க போலாம். கர்மம் முடிச்சவங்க வேவு பாக்குறது கூட சரியா பார்க்க தெரியல, பப்பர வேணா பாக்குறேன். டேய் குழந்தை, இனிமே தான்டா கரிகாலம் ஆட்டத்தை பார்க்க போற. அந்த மொத்த கூட்டமா இந்த ஒத்த சிங்கமா? ஆ என்ன நடக்க போகுதோ? காட்டுறேன். நம்மளை ஜெயிச்சவன் யாரும் கிடையாடா. வா. ஏங்க, இதெல்லாம் எங்களால் ஒத்துக்க முடியாதுங்க. இன்னைக்கு நடக்கிற விசேஷத்துக்கு இன்னைக்கு காலையில் தான் நீங்க ரூல்ஸ் போடுவீங்களா? ஏங்க, ஏன் மேல கோவப்படாதீங்க. என் கையில என்ன இருக்கு? யோ, எங்கள்கிட்ட வந்து பேசுறவங்கள்ட்ட தான் நாங்க பேச முடியும். திடீர்னு இப்படி வந்து சொன்னா எப்படி ஒத்துக்க முடியும்? எல்லா சொந்தக்காரங்களும் வந்துட்டு இருக்காங்க. எனக்கு எல்லாம் புரியுது தம்பி. நான் இதுல செய்யறதுக்கு எதுவும் இல்ல. சரி, அப்ப யார்கிட்ட பேசணும்னு சொல்லுங்க. நான் போய் ஒரு கை பார்த்துட்டு வந்துடுறேன். சொல்லுங்க, யாருக்கிட்ட பேசணும்? மாப்ள கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏமாமா நீங்க என்ன நீங்களும் அவங்களோட சேர்ந்து பேசுறிய? நம்ம விசேஷத்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். நம்ம காது குத்து வச்சிருக்கோம். என் பிள்ளைக்கு காது குத்துறதுக்கு கறி விருந்து போட்டு மொய் வாங்குறது தானே விசேஷம். இப்போ வந்துட்டு கறி இல்லைன்னா எவனாவது வருவானா? அப்படியே வந்தாலும் காரி போக மாட்டானா? தம்பி, இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கணும் தான். ஆனா இப்ப ட்ரஸ்ட் மாறி போச்சு. புதுசா வந்திருக்காரு ட்ரஸ்டி. அவர் ஒரு மாதிரியான ஆளா இருக்காருப்பா. எந்தெந்த நேரத்துல எதை மாத்துறாருன்னு தெரிய மாட்டேங்குது. என்கிட்ட ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லியிருந்தா நான் உங்க மாமனார்கிட்டயே சொல்லியிருப்பேன் தம்பி. எனக்கே இப்பதான் போனை போட்டு கறியெல்லாம் இந்த கோயில சமைக்க கூடாதுன்னு சொல்லி பட்டுன்னு போனை வச்சுட்டாரு. நானும் எதுவும் செய்யறதுக்கு இல்லப்பா. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, விசேஷத்தை இங்க வச்சுக்கோங்க. விருந்த வேணா 1/2 கிலோமீட்டர் தள்ளி சத்திரம் ஒண்ணு இருக்கு, அங்க வச்சு ரெடி பண்ணிக்கங்க. யோ, மண்டையில மூளை இருக்கா உனக்கு? மாப்ள
விசேஷத்துக்கு வரவன் நேரம் இங்க வந்து சாப்பிடாம 1/2 கிலோமீட்டர் தள்ளி போய் சாப்பிட சொல்லுவானே எவனாவது? ஏங்க நீங்க ஏங்க இந்த கோயில் வந்து பண்ணீங்க? தம்பி என்ன பிரச்சனை? வெயிட் பண்ணுங்க தெரியும். இவங்க இங்க ஏண்டா என்னடா இதுங்களோட போய் நிக்கிற? ஏமா இவங்க இன்னைக்கு காது குத்து வச்சிருக்காங்களாம். அந்த டைம்ல நாம எப்படி அன்னதானம் பண்ணலான்னு இவரு கோவப்பட்டு கேக்குறாரு. கோவில்னா 4 பேர் வரதான் செய்வாங்க, போவதான் செய்வாங்க. எப்படி வச்சீங்கன்னா இது என்ன கேள்வி? ஏமா இது எங்க கோயில்மா, எங்க குடும்ப குலதெய்வம். இதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? ஏயா உன் குலதெய்வம்னா எடுத்து இடுப்புல வச்சுப்பியா? இப்ப கருப்பணசாமி இருக்காரு. கன்னியாகுமரி பார்டர் கேரளால இருந்து சென்னை வரைக்கும் பல பேருக்கு அவர் தான் குலதெய்வம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? இது உனக்கு குலசாமின்னா எனக்கு வேண்டிக்கிட்ட சாமி. இங்கதான் வேண்டிக்கிட்டு அன்னதானம் பண்ணுவேன். நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்க. அன்னதானம் போடுவியா? இன்னைக்கு நாங்க புக் பண்ணிருக்கோம், நீ எப்படி அன்னதானம் போடுவ? நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. யாருடா அவன்? நான் புக் பண்ண ரசீது எடுத்து காட்டவா? என்ன ஏமா இவங்கள்ட்ட எல்லாம் எதுக்கு காட்டிட்டு இருக்க? நீ சும்மா இரு. இவங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? பேசாம இரு. தம்பி நீங்க இருங்க. அந்த பூசாரி எங்க? ஐயா பூசாரி இங்க வாங்க. என்னங்க? இங்க வாங்கங்கறேன். சொல்லுங்க. ஏயா இன்னைக்கு நாங்க காது குத்து விழா வச்சிருக்கோம். இந்த அம்மாவுக்கு அன்னதானத்துக்கு இன்னைக்கு எப்படி பர்மிஷன் கொடுத்தீங்க? எனக்கு தெரியலங்க. ஏதோ ரெசிப்ட் கட்டி வாங்கியிருக்காங்க. என்கிட்ட கேட்காதீங்க. எதுவா இருந்தாலும் அரங்காவலர்கிட்ட பேசுங்க. யார் உங்க அரங்காவலரு? அவரையும் காட்ட மாட்டீங்க. அசைவம் போடக்கூடாது, சைவம் தான் போடணும்னு சொல்லி ரூல்ஸையும் போடுவீங்க. இப்ப கேட்டா அரங்காவலரை பார்க்கணும்னு சொல்றீங்க. இப்ப இவங்க வந்திருக்காங்க, இது என்னன்னு கேட்டா இதையும் அங்க கேட்க சொல்றீங்க. ஏன்பா இந்த கோவில்ல எனக்கு கொடுத்த வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன். என்கிட்ட இதை பத்தி எல்லாம் கேட்டா தெரியாதுப்பா. உங்களுக்கு பிடிச்ச பண்ணுங்க, இல்லன்னா கிளம்பி போயிட்டே இருங்க. நீங்க வாங்க. என்ன பேசுறீங்க? கையில நின்னுட்டாரு. பூசாரி தம்பி கொஞ்சம் பொறுமையா இருப்பா. என்னத்தங்க பொறுமையா இருக்குன்னு சொல்றியா? நானும் பார்த்துட்டு இருக்கேன். காலையில இருந்து ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கா? காலையில நடக்கலனா இப்ப நடக்கும் தம்பி. தெய்வம் நடத்தி தரும். நடத்துச்சு. நடத்தும் நடத்தும் நல்லா நடத்தும். தாரு இங்க போட்டிருக்கிற சாமியானா நான் அன்னதானம் போடுறதுக்காக போட்டு வச்சது. நவரே வாயை கிழிச்சிருவோம் உனக்கு. தம்பி இதுகிட்ட எல்லாம் என்ன பேச்சு? வாங்குறீங்க போட்டு மக்கள் சாப்பிட போங்க. நீ டேய் சமையல் பண்றதுக்கு ஆளு கூட்டு வர சொன்ன. எங்கடா? போன் அடிச்சு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி அப்படியே போட்டு கிடக்கு. கூட்டு வா எல்லாரையும். யாருகிட்ட வந்து வந்துருச்சுடா. எப்பா அண்ணா வாங்கண்ணே தரங்க.
சரிம்மா நன்றி நீ அந்த மாலை எடுத்து போடு. அந்த மாலை எடுத்து போடு. சரி பூத்தட்டு கொடுங்க. நீ போடுமா. நான் மாலை போடுறேன். போட்டு விடுங்க. இப்ப நல்லா நகர்ந்து உட்காருங்க. இதுக்கு மேல யாராவது வர வேண்டியது இருக்கா? இன்னும் வருவாங்களா? யாரும் வர வேண்டியதுலாம் இல்ல, நீங்க ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிங்க. அண்ணே 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 வாங்கண்ணே வாங்கண்ணே மாமா வாங்க வாங்க. உங்களுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தேன். வாங்க மாமா. பாருங்கண்ணே காது குத்தி வச்சிருக்காங்க. நீ எதுவும் கேள்விப்பட்டியா? உன் வீட்டு அங்க பிள்ளைக்கு பாருங்க தான். நம்ம வீட்டு உனக்கு விசேஷம் தான் தெரியாதா? நடக்குது. என்னதான் பத்திரிகையில பேர் போடாம அசிங்கப்படுத்தினாலும் தம்பி இன்னதும் எல்லாத்தையும் விட்டுட்டு இறங்கி வந்து வேலை பார்க்கறாரு பாத்தியா? அவர் தான் என் பெரிய மனுஷன். அதுதான் குணசேகரன். அந்த பெரிய மனுஷனுடைய குணம் எங்க? ஆம்பளைங்கெல்லாம் வேணாம், நாங்க தான் நாட்டாமன்னு திமிரு எடுத்து அலையிற இந்த பொம்பளைங்க கூட்டங்க. அதனாலதான் அவர் பெரிய இடத்துல இருக்காரு. ஆமையா இவர் இதுக்கு இங்க வந்திருக்காரு? ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்காரு. மா இரு, அவர் வந்துட்டார்ல, மூத்தவர் எல்லாருக்கும் நல்லா அப்படி அசிங்கமா பேசக்கூடாது, கொஞ்சம் பொறுமையா இரு. பா, அவர் நல்லது நினைச்சா வந்திருப்பாரு. நந்தினி என்ன நினைச்சாலும் அவர் நினைக்கிறது அவரோட போட்டோம். வெளியில சபையில வந்துட்டோம்னா நாம அவரை மரியாதையா நடத்தணும். வாங்க ராமச்சந்திரன். வாங்க வாங்க, கொஞ்சம் பொறுமையா இரு. இவர் திருந்தவே மாட்டார். நாங்க இப்பதான் ஆரம்பிச்சோம், சரியான நேரத்துக்கு வந்துட்டிய. உள்ள வாங்க, உங்க ஆசீர்வாதம் கிடைக்கிறதா பிள்ளைக்கு சந்தோஷமே. வாங்க. யார் பிள்ளைக்கு யார் ஆசீர்வாதம்? உங்க தம்பி வீட்டு விசேஷத்துக்கு தானே வந்திருக்கிய, இப்படி பேசுனா எப்படி? தம்பியா? யாரு? யாரு தம்பியா? இவங்களா? யாரா இங்க தம்பி? சோத்துக்கு பக்கத்துக்கு இருந்தவங்கள ஆளாக்கி கலர் கலரா சட்டை வெட்டி போட்டு விட்டு உள்ளாடையெல்லாம் போட்டு விட்டு இவங்களை வளர்த்துன ஆளாக்கி விட இவங்க நெஞ்சில் ஏறி மிதிப்பாங்க. அதை ஒண்ணுமே இல்லைன்னு தட்டி விட்டுட்டு நான் பாட்டுக்கு வரணும் உங்களை ஆசீர்வாதம் பண்ண. என்னடா ஆமா, என்னடா விசேஷம் நடத்துறீங்க நீங்க? இங்க வர வயசு இந்த பிள்ளைக்கு 11 வயசு ஆகுது. ஏற்கனவே 2 தடவை காது குத்தி இருக்கு. இன்னும் 2 வருஷத்துல இந்த பிள்ளை வயசுக்கு வந்துடுறேன். எதுக்கு காது குத்துறீங்கப்பா? காசு அழுறதுக்கா? எங்கடா கொட்டி கிடக்க அங்கே போய் அழிட்டு வந்துருக்கீங்களா? இதை ஒரு சாக்கா வச்சு என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்கடா, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. கவலை இல்லாதவன் எதுக்கு இங்க வந்திய? யோயோ நிப்பாட்டியா? என்ன இம்பிட்டு நேரம் உன் குடும்ப விஷயம் பேசிட்டு இருந்தேன்னு அமைதியா இருந்தேன். இப்ப அண்ணன் வந்திருக்கிறது எனக்காண்டி. ஒட்டு வரும். நீங்க என்ன அப்படியே எல்லாரும் வாயை பொளந்துகிட்டு பாக்குறிய? நான் இன்னைக்கு அன்னதானம் பண்றேன்ல, அதுல இல்லாதவங்களுக்கு வாரி வாரி கொடுக்க வந்திருக்காரு வள்ளலு. இதுக்குதான் எலி புழுக்க காலையில இருந்து காஞ்சிட்டு இருந்தது போல. ஐயா அண்ணே, என்னண்ணே நீங்க தம்பி விசேஷத்துக்கு வரலீங்களா? யாரா தம்பி? ஓ தம்பியா? என்னடா இவ்வளவு நேரம் காட்டு கத்தா கத்திக்கிட்டு இருக்க? தம்பி தொம்பிங்கிற? டேய், நீ கறி சொத்துக்கு தானே வந்த நாக்க தொங்க போட்டுக்கிட்டு? சோத்தை தின்னுட்டு சொத்தை எழுதி வச்சுட்டு போ. அண்ணே அண்ணே டென்ஷன் ஆகாதீங்க. யோ போக மாட்டாங்கிட்ட. இன்னைக்கு நான் பண்ற அன்னதானத்துக்கு தலைமையேற்க வந்திருக்காரு அண்ணன். நாங்க காது குத்துற அதே கோயில்ல தான் இவங்க அன்னதானம் நடத்தணுமா? பத்திரிக்கை பார்த்தா தெரியாது? என்னடா பத்திரிக்கை பார்த்துட்டா? யாரா பத்திரிக்கை பார்த்தது? சகல மரியாதையோட தட்டு தாம்பாளத்தோட அழைக்கிற வீட்டுக்கு போக நேரம்லாம் அழைகிறேன் நானு.
நந்தினி, என் காலத்துக்கு அப்புறம் இது உனக்கு உதவுமேனு பத்திரமா வச்சிருந்தேன். நாளைக்கே நீ வியாபாரம் தொடங்கணும்னா இதை வச்சுக்கிட்டு தொடங்கு. நந்தினி அழுந்தாத நந்தினி. இங்க அப்பா சங்கடப்படுவாரு. இங்க இருங்க, உங்க மாப்பிள்ளை அழைச்சு கொடுங்க. இந்த போ தம்பி, மாப்பிள்ளை போங்க, அழைக்கிறாரு வருமா. போய் நெல்லு இதை வாங்கிக்க. ஏதுங்க பணம்? வேற வழியே தெரியாதனாலதான் இப்படி ஒரு காரியத்தை செய்யறேன். எனக்கிட்ட இருக்கிறது தான் கடைசி. இதை வச்சுக்க. வாயா, இதை புடி. இதை வச்சுக்கிட்டு என் பிள்ளையும் என் பேத்தியை கடைசியதையும் வச்சு காப்பாத்துப்பா. நல்லா இருக்கு. அழுகாத நந்தினி, அழுகாத. இங்க இருங்க, இங்க இருங்க. நீங்களே போய் கொடுங்க. போங்க, நீங்களே கொடுத்துருங்க. இந்தாம்மா. மாமா இதெல்லாம் வேணாம் மாமா. ஏய் என்ன? போய் போடு. நான் சொல்லி வச்சிருந்தேம்மா, கரெக்டான நேரத்துல வந்து கொடுத்துட்டேன். மாமா எதுக்கு மாமா இதெல்லாம் வேணாம் மாமா. கடங்காரங்கிறீங்களே. என்னடா கடங்காரன் இருக்க? நாங்களே வெளியாடா. கூட பிறந்தவங்க தானா? உனக்கு நான் ஒண்ணு செய்ய மாட்டேமாடா? நாளைக்கு எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நிக்க மாட்டேடா? இந்த நான் இருக்க, சக்தி இருக்க, இவங்க எல்லாரும் இருக்காங்கல்ல, எல்லாம் பாத்துக்கலாம்டா. இந்த கதிரு ஒருத்தர் கூடனா நாங்க எல்லாரும் தொடர்ந்து நிப்போம்டா. தெரியுதா? பெருசா பேசிட்டு இருக்க. என்னடா என்ன? எங்களுக்கு ஒண்ணுன்னா நாளைக்கு நீ செய்ய மாட்டியா? என்ன இப்படி சங்கடப்பட்டு இருக்க? குடு, இந்த கொண்டா நானே போடுறேன் பாரு. மொய் ஆண்டால என்ன என்ன பெரிய பணம்? என்ன சம்பாதிக்க முடியாதா? என்ன எல்லாரும் பிறக்கையிலே பணத்தை இடுப்புல முடிஞ்சுக்குதான் பிறக்கிறாங்களா? தெரியலையே எனக்கு ஒன்னும். என்ன ஒருத்தனால முடியறது இன்னொருத்தனால முடியாதா? மனுஷங்க தாண்டா வேணும். டேய், காசு வச்சிருக்கவன் பெரிய இவன் கிடையாதுடா. அண்ணன் முடிச்சிட்டு போன மாமா. நந்தினி, நந்தினி இங்க இரு. நந்தினி, ஐயோ இரியா தள்ளியா. இங்க இரு நந்தினி. கோவம் வந்தா அவன் என்னவோ பேசுவான்னு தெரியாதா? அக்கா அப்படித்தானே அவன் தெரியும்ல, விடுங்க. இப்படி போயிட்டாரு பாரு, ஓடியே போயிட்டாரு. இங்க யார் நினைச்சாலும் எதுவும் நடக்காதுடா. நம்ம ஒத்துமையை பிரிக்க முடியாது. பாத்துடலாம்டா, அவரே நம்மளால பாத்துருவோம். நீ சந்தோஷமா இருடா. எனக்கு நீங்க 3 பேர் மட்டும் போதும். எனக்கு வேற யாரும் வேணாம். சத்தியமா சொல்றேன், எனக்கு நீங்க எல்லாரும் மட்டும் போதும். எல்லாம் நல்லதா நடக்கும். எவனாவது நான் நல்லா ஆன பிறகு என் வீட்டு வாசல்ல வந்து நின்னா காலை வெட்டிடுவேன். மாமா, அண்ணே மாமா நில்லுங்க மாமா. சொல்றத கேளுண்ணே. அண்ணே அவங்களை எல்லாம் கண்டுக்காதண்ணே. அண்ணே நீ வந்தது எனக்காக தானே. அண்ணே நாங்க என்ன தப்பு பண்ண மாமா? அண்ணே நில்லுண்ணே, நான் சொல்றத கொஞ்சம் கேளுண்ணே. அண்ணே அன்னதானத்தை ஆரம்பிச்சு வச்சுட்டாது பொண்ணு. சும்மா இருந்த விட அன்னதானம் போடணும் கூட்டி வந்து கேவலப்படுத்திவிட்டே. மாமா மாமா எங்களுக்கு வேண்டி அண்ணே ஒரு 2 பேர் கொடுத்துட்டு போண்ணே. இருங்க மாமா. மாமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போங்க மாமா. அண்ணே மாமா எதுக்கு நந்தினி அழுதுட்டு இருக்க? இந்த பாரு, நாளைக்கே நீ நினைச்சல ஒரு தொழில் அத ஆரம்பிக்க போற. சின்னதா ஆரம்பிச்சாலே போதும். ஜெயிச்சு காட்டல நந்தினி. நாளைக்கே நடக்கும். நீ நினைச்சது எல்லாம் நடக்கும். நல்லபடியா நடக்கும் நந்தினி. இங்க இரு. சிரி நந்தினி, சிரி. ஜெயிச்சிருவ. சிரி. சந்தோஷமா இருமா. நீ ஆரம்பிக்க போற பிசினஸ் பெருசா ஆரம்பிப்போமா? ஜெயிச்சுட்ட பாரு. சிரி நல்லா. சிரி நந்தினி. என் புள்ள மிரளுது பாரு. வாடி வாடி. ஏப்பா யாரையாச்சும் கொஞ்சம் போட்டோ எடுக்க சொல்லுங்கப்பா. ஒரு போட்டோ எடுக்கல காலையில இருந்து. போட்டோ எடுக்க. போட்டோ எடுறா. எல்லாரும் குரூப் ஆடுறா. இந்த மண்டை கூட எதுவுமே செய்யல. யார வாங்கடா. நல்ல சிரிச்சு போட்டோ எடுங்க 3 பேரும். வாங்க இங்கிட்டு வாங்க. நில்லுங்க. தேங்க்ஸ். நல்லா இருக்குல்ல கதிர் மாப்பிள? நான் காலையில சொன்னேன்ல எல்லாம் நல்லா நடக்கும்னு. நல்லா இருப்பேன். இப்ப பாத்தியா, நாம நினைச்ச மாதிரி அப்படியே நடந்துருச்சு. நீங்க ஜெயிச்சிட்டீங்க. குணசேகரன் தோத்து போய் ஓடி போயிட்டாரு. இனிமே உங்களுக்கு வெற்றி தான். நந்தினி ஆரம்பிக்கிற பிசினஸ்
அமோகமா போக போகுது. கொடிகட்டி பறக்க போகுது. பரவாயில்ல விடுப்பா. எனக்கு மகன் இல்லப்பா, நீதாயா எனக்கு மகன். நீ திட்டினா நான் தாங்கிக்க மாட்டேனா? நீ நல்லா இருக்க, நீயா நல்லா இருப்பா, நல்லா இருப்ப, நல்லா இருப்பையா. இறங்கிட்டியா? இங்க அவங்க. எவ்வளோ ஆச்சு? என்னடா வா. அண்ணி, ஈஸ்வரன் எங்க? அவங்க அப்பாவுக்கு கொஞ்ச நாளா கால் வீக்கமா இருக்கான். அவர் அதை இக்னோர் பண்ணிட்டே இருந்திருக்காரு போல இருக்கு. இன்னைக்கு அக்கா பார்த்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஓரப்ப கூட நல்லா தானே இருந்தாரு. என்னத்த, அவர் ஏதாவது பிரச்சனைனா வெளில சொல்லிக்கவே மாட்டாரு. கால் வீங்கினதை பார்த்து அக்காவா கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க. பெருசா எதுவும் பிரச்சனை இல்லை, கால்குள்ள ஏதோ பிரச்சனை போல. அதான் அக்கா டாக்டர்கிட்ட கூட்டு போயிட்டு அப்படி இல்லை, நீ எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்களும் கூட துணைக்கு போயிருப்போம்ல. இல்ல சக்தி, பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. ஏதாவது பிரச்சனை நாங்களே கூட போயிருப்போமே. ஏதாவது ஒன்றுனா ஃபோன் பண்ண சொல்லியிருக்கேன். வாங்க போவோம். ஏன் இரு 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 ஆராத்தி எடுக்கணும். இரு, நான் கரைச்சி எடுத்துக்கு வரேன். 2 நிமிஷம் நில்லுங்க. வாங்க, இங்கிட்டு வாங்க. நல்ல மகராசியா இருக்கணும். கலெக்டர் ஆகணும்னு தானே ஆசை. நல்லா படிக்கணும். உள்ள ஓடு. இங்கே வந்து உட்கார், நான் சாப்பிட தான் எடுத்துட்டு வரேன். சக்தி எல்லாத்தையும் மேலே எடுத்துட்டு போயிடலாம்டா. வா. இருங்க அக்கா, காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். தாரா, இங்கிட்டு வா. நல்லா இரு, தீர்க்காயுஷா இரு. வா வா சொல்றேன், உட்காரு. இந்தா வச்சுக்கோ, உனக்கு என்ன வேணாலும் வாங்கிக்க. இந்தா. எதுக்கு எதுக்கு இப்பன்னு கேக்குறேன். பிள்ளைய கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறீங்களா? என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிய?